Hi friends, welcome to DD Shine Recipes and Tips. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான ஃபேஷியல் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்லர் போய் ஒரு ஃபேஷியல் பண்ணிங்கன்னா எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமோ அதே அளவுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் இந்த பொட்டேட்டோ ஃபேஷியல். நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த ஃபேஷியல் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங் பார்க்க போகிறோம். நான் கிளென்சிங் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோ பேஸ்ட் ப்ளஸ் ஹனி யூஸ் பண்ண போகிறேன். கிளென்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கிளென்சிங் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க அந்த டர்ட்ஸு இம்பரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணுது. அந்த குட்டி குட்டி போர்ஸ்குள்ளே இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ கிளென்சிங் வந்து நம்ம ஃபேஷியலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இதை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போங்க. இதை நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சர்க்குலர் மோஷனில் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 2 to 3 minutes வெயிட் பண்ணுங்கள். எப்போதுமே ஃபேஷியல் பண்ணும்போது அப்வர்ட் டைரக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாயிலேருந்து ஆரம்பித்து நம்மளோட ஃபோர்ஹெட்க்கு போகணும். நல்லா சர்க்குலர் மோஷனில் நீங்கள் மசாஜ் கொடுங்க. நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து முகத்தை வாஷ் பண்ணாமல் ஏதாவது காட்டன் பேட் இல்லைனா டிஷ்யூ வச்சு வைப் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஸ்க்ரப்பிங் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஸ்க்ரப்பிங் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோவும் அரிசி மாவும் எடுத்துக்கிறேன். ஸோ அரிசி மாவு ரொம்ப சூப்பரான பியூட்டி ப்ராடக்ட். நீங்கள் எங்கேயாவது சன்லைட்டில் போயிட்டு வர்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வேணும், அந்த டேனெல்லாம் ரிமூவ் ஆகணுன்னாக்கா வெளியிலேருந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அரிசி மாவு வந்து தண்ணியில் கலந்தோ இல்லை தயிரில் கலந்தோ அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உடனே டேன் ரிமூவ் ஆகும். ரொம்ப சூப்பரான பியூட்டி ப்ராடக்ட், நமக்கு வீட்டிலே கிடைக்கிற ஒரு பியூட்டி ப்ராடக்ட். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நான் இதை யூஸ் பண்ணி தான் ஸ்க்ரப் பண்ண போகிறேன். நீங்கள் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சர்க்குலர் மோஷனில் மசாஜ் கொடுங்க. ரொம்ப அழுத்தி கொடுக்காதீங்க, ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். நம்ம ஸ்கின்னில் இருக்க அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது, நம்ம ஸ்கின்னை நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுது. ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் மசாஜ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மசாஜ் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோ பேஸ்ட்டும் வாட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரீசரில் வச்சு ஒரு ஐஸ் க்யூப்ஸாக இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஃபேஷியலோட ஒரு சூப்பரான ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம். இதை நீங்கள் வந்து டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அந்த ஸ்கின்னில் இருக்கிற அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். நம்ம ஸ்கின்னில் சீக்கிரமாக வர அந்த ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். சீக்கிரம் வராது இதை பண்ணுறதுனால. கண்டிப்பாக இந்த ஸ்டெப் நீங்கள் உங்களுக்கு ஒத்துக்கும், ஐஸ் க்யூப்ஸ் ஒத்துக்குன்னா நீங்கள் டெய்லி கூட பண்ணுங்கள். இந்த மசாஜ் பண்ணும்போது சர்க்குலர் மோஷனில் பண்ணணும். கண்ணுக்கு கீழே அந்த கருவளையம் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் அந்த மசாஜ் கண்டிப்பாக பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு தெரியும். நமக்கு பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க இதில் நம்ம பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பிக்மெண்டேஷன்லாம் ரெடியூஸ் ஆகும். நமக்கு பிக்மெண்டேஷன் எதனால் வருது மேக்ஸிமம் அப்படின்னாக்கா இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, வெயிட் நிறையா இருக்கிறவங்க, சன்லைட்டில் நம்ம அதிகமாக போயிட்டு வர்றோம் அப்படிங்கிறவங்களுக்கு, ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு தான் இந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வரும். அவங்களாம் கண்டிப்பாக இந்த பொட்டேட்டோ யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணுங்கள். ஆனால் ஸ்டீம் நான் ரொம்ப அட்வைஸ் பண்ண மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் மட்டும் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. இல்லைனா ஸ்கின் டேமேஜ் ஆகும். கண்டிப்பாக பொட்டேட்டோவை எல்லா ஸ்கின் டைப் பீப்புள்ஸும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் பொட்டேட்டோ பேஸ்ட்டு, ஆல்மண்ட் ஆயில், ரோஸ் வாட்டர், முல்தானி யூஸ் பண்ண போகிறேன். நம்ம முல்தானி யூஸ் பண்ணுறது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது ஸ்கின்னில் உள்ள டேனு, பிக்மெண்டேஷன், எக்ஸஸ் ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணோம். நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது. ஆல்மண்ட் ஆயில் நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்க யூஸ் ஆகுது. இது வந்து இந்த ஸ்கேர்ஸு, ரிங்கிள்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுது. நம்ம டெலிவரி ஆனதுக்கப்புறம் வர அந்த ஸ்ட்ரிச் மார்க்ஸ் எல்லாம் போகணும்னா ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். நெக்ஸ்ட்டு ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். ரோஸ் வாட்டர் மேக்ஸிமம் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கிற ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அது இந்த டார்க் சர்க்கிள்ஸ், அப்புறம் எக்ஸஸ் ஆயிலை மினிமைஸ் பண்ணுது, போர்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் பண்ணுது, ஃபைன் லைன்ஸ் எல்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. மசாஜ் கொடுக்க வேணாம், ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் காய விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. பொட்டேட்டோவில் நிறையா நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இதில் இருக்க ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க அந்த டேன்லாம் ரிமூவ் பண்ணும். அந்த டார்க் சர்க்கிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக பொட்டேட்டோ யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இது நம்ம ஸ்கின்னில் இருக்க அந்த டார்க் ஸ்பாட்ஸ், பிளமிஷஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் ரெடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசர். இதுக்கு பொட்டேட்டோ பேஸ்ட்டும் ஆலோவேரா ஜெல்லையும் யூஸ் பண்ணுறேன். இது ஃபேஷியலோட லாஸ்ட் ஸ்டெப். இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம இதுவரையும் பண்ண ஸ்டெப்ஸோட எஃபெக்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா இதை நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை பண்ணணும். நான் இதுக்கு ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும்.
ஆலோவேரா ஜெல் நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணும். அந்த டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணும். நம்ம சன்லைட்டில் போகும்போது அந்த யூவி ரேஸ்னால வர ஸ்கின்ல பேர்ன் ஆகுறதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். இதில் லைட்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பேட் வச்சு ஒரு டிஷ்யூ வச்சு ரிமூவ் பண்ணிவிடுங்க. நமக்கு வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான் பொட்டேட்டோ. ஸோ இந்த பொட்டேட்டோ ஃபேஷியலை கண்டிப்பாக பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.